நேயர்களுக்கு வணக்கம். ஏட்டு கல்வி முதல் ஏஐ வரை அப்படின்ற கல்வி நிகழ்ச்சியில தினமும் புதுசா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், நிறைய தகவல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு அரசு மற்றும் கலை கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் கலை சார்ந்த படிப்புகள், துறை சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்காக நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை பத்தி கேட்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டிஜி வைஷ்ணவா கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய டாக்டர் எஸ் சந்தோஷ் பாபு. வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ மாணவர்களுக்கான ஒரு கேள்வி சார். என்னன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு சைடு இருக்கு, இன்னொரு சைடு ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் எல்லாம் இருக்கு. இப்போ சில ரேஷியோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது பர்ஃபெக்ட் ரேஷியோ டேட்டாஸ் இல்ல. பட் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஒரு 2 lakhsல இருந்து ஒரு 20,000 அந்த இதுல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த ஆர்வம் இல்லை இந்த ஆர்வம் கம்மின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் டிகிரின்றது அது ஒரு தனி இது. அது யார் போவாங்க அப்படின்னா சயின்ஸ் +2ல சயின்ஸ் முடித்தவங்க தான் இன்ஜினியரிங் போவாங்க. பட் காமர்ஸ் படித்தவங்களாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு தான் வந்தாகணும். அப்படி பார்க்கும்போது இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் போகிறது வேணால் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாமே தவிர பட் குறையல. ஏன் குறையல அப்படின்னா ஒரு காலத்தில் எல்லா யூனிவர்சிட்டிஸும் பிஜி ப்ரோக்ராம் தான் நடத்துவாங்க, அண்டர் கிராஜுவேட் நடத்த மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3-4 வருஷத்தில் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிகாம் பிஎஸ்சி போன்ற படிப்புகள்லாம் நடத்துகிறாங்க. அப்படி நடக்கும்போது என்ன ஆகுனா நிறைய மாணவர்கள் அங்கேயும் போகிறாங்க, அரசு கல்லூரிக்கு வராங்க. அரசு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு 15,000 அப்ளிகேஷன் ஏதோ கம்மியாக இருக்குன்னு, 20,000 கிட்ட கம்மியாக இருக்கு. பட் அது கம்மின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அரசு கல்லூரியில் அதனுடைய டியூஷன் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, 1000 ரூபாய் 900 ரூபாய் அது மாதிரி தான் இருக்கும். பட் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அரசு கல்லூரி, டவுன் சவுத் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான அரசு கல்லூரிகள் இருக்குது. அந்த மாதிரி கல்லூரிகளை என்ன பண்ணுவாங்க, நியர்பை ப்ரைவேட் காலேஜஸ்ல ஃபீஸ் கம்மியாக இருக்கும். 18,000 ரூபா 15,000 ரூபா வாங்குற ஃபீஸ், அதாவது அரசு கல்லூரியோட 10 மடங்கு வாங்குற கல்லூரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கூட மாணவர்களை போய் சேர்ந்துருக்கலாம். அதனால ப்ரொஃபஷனல் கோர்ஸை விட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸில் அட்மிஷன் கம்மின்றதை நம்ம ஒத்துக்க முடியாது. போன வருஷம் என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இன்னைக்கு பிகாமுக்கு. பெரிய பெரிய காலேஜ் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கணிசமா அதே அளவில் தான் இருக்கு. அதே அளவில் தான் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, பிரைவேட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ரெண்டு விஷயம் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் பேரண்ட்ஸா இருக்கட்டும் என்ன நினைக்கிறாங்க, நாங்க கவர்மெண்ட் காலேஜே போயிடலாம், அங்கேயே எங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்குது. இன்னொன்று என்ன, ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. பிரைவேட் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன மாதிரியான, அதாவது இப்போ ஒரு 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிட்டாங்க, முதல்லலாம் கல்லூரினா மாணவர்கள் படிப்பாங்க, முடிச்சுட்டு டிகிரி கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிருவோம். இதுதான். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு கல்லூரியும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு வழிவகுக்கணுன்ற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. அப்படி வரும்போது நம்ம கவர்மெண்ட் காலேஜில் என்ன பண்ணிட்டாங்க, நான் முதல்வன் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்கீம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம். இது முக்கியமாக எங்கே நடக்கும்னா ப்ரைவேட் காலேஜ், எங்கள் மாதிரி வைணவ கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், வேல்யூ ஆடட் கோர்சஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தது. இப்போ கவர்மெண்ட் ஒரு 2 வருஷமாக என்ன பண்ணிட்டாங்க, அதே வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அரசு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது ஆர் ப்ரோக்ராமிங், பைத்தான் ப்ரோக்ராமிங், பிஏஎஸ்எஃப் இது மாதிரி ப்ரோக்ராம்லாம் அவங்க பிரைவேட்டோட கோர்ஸ் படிக்கிறாங்களோ அது ரிலேட்டடான ஒரு வேல்யூ ஆடட் கோர்சஸ். அது வேல்யூ ஆடட்னு சொல்லலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லலாம். அது மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்லயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் ஃபீஸ் கம்மியாக கட்டி படித்தாலும் கவர்மெண்டோடைய ஸ்பான்சர்னால பிரைவேட் காலேஜுக்கு ஈக்குவலாக அவங்களால இப்போ கம்பீட் பண்ண முடியுது. அதனால தான் நிறைய ஜாப் ஃபேர்லாம் இப்போ கவர்மெண்ட் காலேஜ்லேயும் நடக்குது. அது ஒரு சார், நீங்க சொல்றீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு சர்வே லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா கவர்மெண்ட் காலேஜஸை விட பிரைவேட் காலேஜஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, சீட்ஸுமே அதிகமாக இருக்கு. நாட் ஓன்லி இன்ஜினியரிங், அந்த மாதிரி மெடிசன், ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்க்கு மட்டும் இல்லாம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்குமே அதிகமாக இருக்கு. ஏன் காரணம்னா நம்ம ஹையர் எஜுகேஷன் ரேஷியோ இருக்குல்ல, அது கொஞ்ச நாளாக இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 55% எப்படி வரும், 55% வரணும் அப்படின்னாக்கா ஒன்லி கவர்மெண்ட் காலேஜில் படித்தா மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகாது. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் காலேஜில் படித்தா 20% 22% வரும். ரிமைனிங் ஈக்குவலாக ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கிற மாணவங்களோடையும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது ப்ரைவேட்டில் படிக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கிழையும் ஒரு வருஷமும் ஒரு 2-3 கல்லூரியாவது புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தால் தெரியும். 10 கல்லூரிகள் இருக்குது, 10 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 20 புது கல்லூரிகளாவது பிரைவேட் கல்லூரி வருஷத்துக்கு வருது. ஏன் வருது, அங்கே டிமாண்ட் இருக்குது.
அங்கே இருக்கிற இப்போ என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் வந்து அவங்க வீட்டில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ்லேயே ஒரு கல்லூரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்டர் கிராஜுவேட் படிக்கிறதுக்கு. அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஜி பண்ணும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலவங்க வந்து நகரத்துக்கு வராங்க, ஒரு சிலவங்க ஃபாரின் போய் படிக்கிறாங்க. இது மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. நம்ம ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கு சார். என்னன்னா நாங்க படிக்கிற யூஜியே வந்து நாங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ட் அதை தாண்டி நேம் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்குதா? அதுக்கு 2 காரணம் என்னன்னா, ஒன்று வந்து NAC ரேங்கிங், ரெண்டாவது NIRF ரேங்கிங். இந்த 2 ரேங்கிங்க்கும் ஒவ்வொரு பிரைவேட் காலேஜஸும் இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க கல்லூரியை வழி நடத்துறாங்க. இன்னைக்கு நம்ம சென்னை சிட்டியில் எடுத்துட்டோம்னா எல்லா கல்லூரியுமே A++ கல்லூரி மேக்சிமம், அப்படி மிஞ்சி போனால் A+ கல்லூரி. NIRFல பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிறதுலே ஒரு 5-6 கல்லூரிகள் வந்து NIRF ரேங்கிங்லேயும் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப நல்லா ஃப்ளரிஷ் பண்ணுறோம். இப்போ வந்து ஜாப் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மாணவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான் சார், இன்னொன்று என்ன கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் கூட அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், ஸோ எங்களுக்கு ஒரு டிகிரி வேணும், அதுக்கு நாங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸே போயிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய கோர்சஸ் எது ரொம்ப அதிகமாக இருக்கு? அந்த மாதிரி கோர்சஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இப்போ வந்து BA எக்கனாமிக்ஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் BA சோஷியாலஜி எடுக்கிறாங்க, அப்புறம் BSc கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ். போன வருஷம் BA கிரிமினாலஜியா இருந்து இப்போ BSc மாத்திட்டோம். இந்த மாதிரி 3 ப்ரோக்ராமுக்கும் ஓரளவுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சார் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அதை தாண்டி இருக்கக்கூடிய பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் என்னன்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கக்கூடியது ரொம்ப அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்கிறது காரணம்னாக்கா இன்புட் பார்க்கணும். எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் இன்புட் என்ன, +2 லெவல் இன்புட். +2 லெவல் இன்புட்டில் பிகாம் படிக்கணும்னா நீங்கள் காமர்ஸ் படித்தா தான் பிகாம் படிக்க முடியும். பேசிக் சயின்ஸ் படிக்கணும்னா நீங்கள் சயின்ஸ் படித்தா தான் படிக்க முடியும். BBA பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் படிக்கலாம், சயின்ஸ் பீப்புளும் படிக்கலாம், காமர்ஸ் பீப்புளும் படிக்கலாம். ஸோ அதனுடைய இன்புட் வந்து வைடாக இருக்குது. ரெண்டாவது BBA முடிச்சிட்டோம்னாக்கா இன்னைக்கு வந்து BBAல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக், இது மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன், பிஸ்னஸ் அனாலிட்டிக், இது மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன்லாம் வந்து BBAல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அதாவது எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ். இப்போ அட்டானமஸ் காலேஜஸும் சரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் சரி அவங்க வந்து சிலபஸ் வந்து ஆன் பார் வித் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். எங்கள் கல்லூரியானது என்ன பண்ணுவோம்னாக்கா இண்டஸ்ட்ரி ரெக்யர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்ரி இயர் எங்கள் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸை ரிவ்யூ பண்ணி அகாடமிக் கவுன்சில் பாஸ் பண்ணி ஒரு கரிக்குலம் கொடுப்போம். சார் இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து சூர்யா இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். என் பையன் வந்து சார் +2ல வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சாரு சார். சரிங்க சார். இப்போ அவருக்கு வந்து பிகாம் BA பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட படிக்கிறதா சார், இல்ல AI சம்பந்தப்பட்ட படிப்பு ஏதாவது படிக்க வைக்கலாமா சார்? அதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சவங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சவங்க தே கேன் டூ பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது மட்டும் இல்லாம BCAவும் பண்ணலாம். இது ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. பட் இந்த ஸ்பெஷலைசேஷன் பிகாம்ல வந்து ஏஐயோ இதெல்லாம் இன்னும் நம்ம வந்து நம்ம இதில் கொண்டு வரல. நம்ம அந்த தமிழ்நாட்டில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு காமர்ஸில் அதை கொண்டு வரல சார். இந்த பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்னு கூட ஆட் பண்றாங்களா சார், அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாமா சார்? அதனால கல்லூரிகள் என்ன பண்றாங்கன்னா பிகாம் படிக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆடட் கோர்சஸாக அதை கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னு ஒரு வேல்யூ கார்டு 6 ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்து ஒரு டேட்டாவை வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கலான்னு வேல்யூ ஆடட் கோர்ஸாக கொடுத்து கம்பெனி வந்து நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது அப்போ அந்த பையன் வந்து ஷோகேஸ் பண்ணுறான், எனக்கு வந்து காமர்ஸ் மட்டும் தெரியாது, காமர்ஸில் என்னால் வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது எனக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகுது காம்படிஷன் வேர்ல்டில். அப்படி தான் நம்ம பண்ண முடியும் இதெல்லாம். சார் காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டு, இங்கே வந்து கோர்ஸ் கொடுக்கும்போது வேல்யூ ஆடட் கொடுக்குறோம், ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் கொடுக்குற மாதிரி இன்டர்ன்ஷிப் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் காலேஜில். இன்னைக்கு வந்து முக்காவாசி கோர்சஸில் இன்டர்ன்ஷிப் இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்டர்ன்ஷிப்ன்ற ஒரு பெரிய காம்பனண்ட்டு. முதல்லலாம் சம்மர் வெக்கேஷனாக பசங்க வந்து வீட்டில் போய் தூங்கலான்ற காலங்கள்லாம் மாறி சம்மரில் வந்து மாணவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா இன்டர்ன்ஷிப் போகணும். ஒன்று அது இல்லாமல் எங்களுடைய அசஸ்மெண்ட்லேயே ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. அந்த அசஸ்மெண்ட் மெத்தடில் மாணவர்கள் வந்து அசஸ் எப்படி பண்ணணும்னாக்கா அவனுடைய இன்ட்ரெஸ்ட்ல சப்போஸ் MCQ அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா கேள்வி கேட்டு அசஸ் பண்ணலாம், இல்லாமல் ஒரு செமினார்
எடுத்து பண்ணலாம். அப்படின்னா ஒரு கேஸ் ஸ்டடியை ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி காம்பனன்ட் எங்க இதில் கல்லூரியில் பண்ணிட்டு இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வந்து எல்லா காலேஜஸ்ல இருக்கா? இது ஆல்மோஸ்ட் எல்லா அட்டானமஸ் காலேஜஸ்ல இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம். அதில் வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் ப்ரோக்ராம் அவுட்கம் இருக்கும், கோர்ஸ் அவுட்கம் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதில் வந்து ஒன் ஆஃப் த காம்பனன்ட் இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வச்சிருக்கும். ஓகே ஓகே. இது ஒரு ஸ்டூடெண்டோடைய உள்ள இன்பில்ட் டேலண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து ஆசிரியர்கள் எவால்வேட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் வொகேஷனல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குரூப்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, இப்போ என்னெல்லாம் படிக்கலாம், என்ன ஸ்ட்ரீம் லைன்ஸ்? என்றைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்தோம்னா 4 விஷயம்தான். ஒன்று வந்து பேசிக் சயின்ஸ், ரெண்டாவது வந்து காமர்ஸ், மூணாவது வந்து லைஃப் சயின்ஸ், நாலாவது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அஞ்சாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த 5 தான் நம்ம ஏரியா இருக்கும். இந்த ஏரியாவில் ஒகேஷனல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இட் இஸ் டுவர்ட்ஸ் த ஜாப், பிஓக்கு அது மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த பிஓ கோர்ஸை விட நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், ஒகேஷனலுக்குன்னு தனியாக கொடுக்காம இருக்கிற ப்ரோக்ராம்லேயே ஒகேஷனலாக ஆட் பண்ணணும். அப்ப வந்து சயின்ஸ்லயே வரும், வொகேஷனல் ஆட் ஆகுது. லைக் அந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா இவன் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்ட் எக்ஸல்ல வந்து ஒரு வொகேஷனல் கோர்ஸ் மாதிரி கொடுப்போம். அது மாதிரி அவங்க சில சப்ஜெக்ட் இல்லாமல் இன்டர் டிசிப்ளின்ல மல்டி டிசிப்ளினில் கொடுக்கறது. அந்த மாதிரி பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கறது. இன்னைக்கு கொஞ்ச நாளாக பேசிக் சயின்ஸுக்கு வந்து நம்மளுடைய இது குறைஞ்சிருக்கு, கொஞ்சமாக அப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், பிஎஸ்சி மேக்ஸில் பைத்தான் ப்ரோக்ராமிங், ஆர் ப்ரோக்ராமிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்து அதை கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, பிளேஸ்மெண்ட்டுக்கு வர கம்பெனி என்ன பண்ணுறான், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் வரல, கம்பெனிஸ் வர்றவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் வரல. அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட இருக்க பிஎஸ்சி மேக்ஸையும் பண்ண சொல்லுங்கள், பிஎஸ்சி மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பண்ண சொல்லுங்கள், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வர சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களையும் அந்த கேண்டிடேட்டையும் அந்த இதில் சேர்த்துக்கிறாங்க. பிளேஸ்மெண்ட் ஒரு வேல்யூ ஆடட் பண்ணும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம். வேல்யூ ஆட் இல்லாதப்ப பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்தது, வேல்யூ ஆடட் கொடுத்த பிற்பாடு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்றது என்னால் நிறைய ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ரெண்டாவது கம்பெனியும் பார்க்குறாங்க, இந்த காலேஜுக்கு போனால் எனக்கு நம்மளுக்கு வந்து ஆட்கள் கிடைப்பாங்க. இன்னைக்கு வந்து ஹையரிங் த பீப்புள் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த கம்பெனி. பீப்புள் ஆர் டெல்லிங் தட் தெர் இஸ் மோர் வேக்கன்சி, நிறைய வேக்கன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கலன்னு தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து தான் இப்போ வந்து எல்லா கல்லூரிகளும் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் டேர்மே இல்லை. இங்க வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்கு, நிறைய வேகன்சி இருக்கு. அந்த வேகன்சிக்கு அந்த மாணவர்கள் வந்து ஃபிட் ஆகணும், சூட் ஆகணும். அதை தான் நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு சில கல்லூரிகளில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில ப்ரோக்ராம்ஸை வந்து இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணியே கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்து அந்த இண்டஸ்ட்ரியோட சேர்ந்து அந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து கிளாஸ் எடுத்து ஃபைனல் இயரில் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் உங்கள் கம்பெனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நிறைய ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் நிறைய மாணவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் போன நம்மளுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான் ஆள் வருது. மார்க்கெட்டிங் நாட் ஓன்லி டுவர்ட்ஸ் எ பர்டிகுலர் மார்க்கெட்டிங் ஃபார் இண்டஸ்ட்ரி தட் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வரும்போது மெஜாரிட்டி ஆஃப் த காலேஜஸில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் இருக்குது. தமிழ் ஓரளவு இருக்குதா, பட் இருந்தாலும் தமிழோடைய அந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், எண்ணிக்கை அளவில் குறைவு. அந்த மாணவர்கள் தமிழில் படிக்கணும்னா என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது? அதாவது ஒரு விஷயம் நம்ம என்ன வச்சுக்கணும்னா, ஹையர் எஜுகேஷன் வந்து பிற்பாடு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்ட பிற்பாடு நம்ம திருப்பி தமிழை பற்றி நினைக்கிறது வந்து நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக இங்கிலீஷ் புலமை கண்டிப்பாக வேணும். ரைட்டிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே நாங்கள் டிசி கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது மாணவர்கள் தமிழ்லேருந்து வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துட்டிங்கன்னா +2 வந்து நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் காலேஜ் வந்து பிஎஸ்சி ஆர்ட்ஸ் போனேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 86ல் போகும்போது எனக்கு வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் காலேஜுக்கு போன பிற்பாடு இங்கிலீஷை நல்லா கற்றுக்கிட்டேன். அப்புறம் அந்த காலேஜிலேருந்து வெளியில் வரும்போது நல்ல ஒரு இங்கிலீஷ் புலமையோடு வந்தேன். அப்புறம் பிஜி வரும்போது வந்தேன். அதே மாதிரி கல்லூரிக்குள்ளார வரும்போது மாணவர்கள் வேணா தமிழோட வந்து இங்கிலீஷோடைய ஃப்ளூயன்சி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த கல்லூரியாக இருந்தாலும் கண்டிப்பாக 3 வருஷம் அவங்க முடிச்சுட்டு போகும்போது நல்ல குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட தான் போகிறாங்களே தவிர அதுக்கு வேண்டிய எல்லா அடிப்படை
வசதிகளையும் வேலைகளையும் அந்தந்த கல்லூரிகள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதான் சார், ஏதாவது ஃபவுண்டேஷன் கோர்சஸ் கொடுக்குறாங்களா? அதுதான் இப்போ இங்கிலீஷே இப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர்னு எடுத்துட்டு ஷேக்ஸ்பியர் அதையும் படிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ மாற்றி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் மாதிரி, ஹவு டு ஃப்ரேம் த வேர்ட், ஹவு டு ஃப்ரேம் த லெட்டர்ஸ், அப்புறம் ஹவு டு ரைட் எஸ்ஏ, இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து இதை ஸ்டார்டட் டீச்சிங். இங்கிலீஷ்ன்றது ஒரு காலத்தில் இங்கிலீஷ் வாத்தியார் தான் நடத்தணுன்ற ஒரு விஷயம் போய் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்கன்னா அந்த ஹெச்ஓடி வந்து மல்டி ஃபேசினேட்டட்ல திங்க் பண்ணணும். நம்ம பாடத்தை மட்டும் நடத்தாம அவனோட கம்யூனிகேஷனுக்கும் பார்க்காம இந்த கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்க்கும் அவங்க என்ன பண்றாங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டோட பேசுறாங்க, அல்லது நம்ம ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய இருக்காங்க இன்னைக்கு, அவங்கள கூப்பிட்டு லைக் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் நிறைய, அதான் ஃப்ரீலான்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்களுக்குலாம் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் இயர்லயே, ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயின் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ல வந்து சாஃப்ட் ஸ்கில், அட்வான்ஸ் சாஃப்ட் ஸ்கில் பிளஸ் டொமைன் நாலேஜ். எந்த டொமைன், சப்போஸ் ஐ எம் காமர்ஸ் டொமைன்னா அந்த காமன் டொமைன்ல இருக்கிற பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் சர்டிஃபைட் கோர்சஸாவே, இதெல்லாம் சர்டிஃபைட் கோர்சஸா கொடுக்குறோம். அதாவது அவங்க வந்து ஆர்ட்ஸ்ல ஒரு மேஜர் எடுத்திருக்காங்க, இல்ல ஒரு சயின்ஸ்ல ஒரு மேஜர் எடுத்திருக்காங்க, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஒவ்வொரு இயரும் இருக்கு, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமா. ஓகே, இந்த மாதிரி பீப்புள் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டோம், பட் இங்க பார்க்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கிடைக்குது, எங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாகவும் கோச்சிங் கொடுத்தா நல்லா இருக்குன்ற போது அந்த மாதிரி ஏதாவது இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வர்றவங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து we are suggesting that நீங்கள் வந்து காமர்ஸையோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுக்காதீங்க, சோஷியாலஜி எடுங்க, எக்கனாமிக்ஸ் எடுங்க. இப்போ ஒரு கால் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, விழுப்புரத்துல இருந்து வழி இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், நான் வந்துட்டு பயோடெக்னாலஜி படிக்கலாம்னு ஐடியாவில் இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஹலோ சொல்லுங்க கேக்குது. நான் வந்து +2ல வந்து பயோமேத்ஸ் எடுத்தேன். இப்போ பயோடெக்னாலஜி படிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. ஸோ என்ன காலேஜ் எடுத்தா நல்லா இருக்கும் சார்? பயோடெக்னாலஜிக்கு நிறைய கல்லூரிகள் இருக்கு. எங்க கல்லூரியில் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இருக்கு, வைணவ கல்லூரியில், பிஎஸ்ஜியில் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் இருக்கு. பயோடெக்னாலஜி நிறைய கல்லூரிகள், சங்கரா காலேஜ், நிறைய காலேஜஸ்ல இருக்கு பயோடெக்னாலஜி. நீங்க வெப்சைட்ல போட்டு நீங்க பயோடெக்னாலஜி எந்தெந்த கல்லூரியில் இருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா கல்லூரியிலையுமே வந்து பயோடெக்னாலஜி இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. இந்த பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் லைஃப் சயின்சஸ் ரிலேட்டடா நிறைய பேர் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கோர்சஸ் இப்போ எதுவும் நிறைய பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, இதெல்லாம் மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இதை முடிச்சுட்டு அவங்க எம்எஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணலாம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணலாம், எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பண்ணலாம். ஆக்சுவலா உங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் நாட் only in India and abroadல நிறைய சான்ஸ். பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அப்ராட்ல நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் டுவர்ட்ஸ் ரிசர்ச் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் ரெண்டாவது நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நம்பர் ஆஃப் இன்புட் வந்து அதுக்கெல்லாம் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ காமர்ஸோ எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் 2 செக்ஷன் 3 செக்ஷன் இருக்கும். பட் இந்த மாதிரி லைஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம்ல ஒரு கல்லூரியில் ஒரு செக்ஷன் தான் இருக்கும். அந்த ஒரு செக்ஷன்லேயே 40 பேர் 45 பேர் தான் இருப்பாங்க. அவுட்புட் இந்த மாதிரி லைஃப் சயின்ஸோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி போகலாம், தென் மெடிசன் இண்டஸ்ட்ரி போகலாம். இவங்க இப்போ நம்ம கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பீப்புளாக பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல். முதல்ல நான் எம்எஸ் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ராராக இருக்கும்போது அந்த டெஸ்ட்டுக்கு வந்து எங்கள் ரிசர்ச்சில் பயோடெக்னாலஜி ரிசர்ச்லேருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கெலாம் போனாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பீப்புள்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணி கோவிட் டெஸ்ட்லாம் ரெடி பண்ணாங்க. ஸோ அதனால் பயோடெக்னாலஜி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இருக்கும். டுவர்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜிக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தாண்டி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரையும் வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எந்த அளவுக்கு இங்கே பரவலாக எந்தெந்த காலேஜஸில் இருக்குது, எப்படி கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணுறது? அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு காமன் டாபிக். அதை வந்து எதில் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. அதாவது அப்ளைங் வித் ரெஸ்பெக்ட் காமர்ஸில் ஏஐ யூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏஐ யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு மொபைல் டெக்னாலஜியில் ஏஐ யூஸ் பண்ணலாம், அப்புறம் எஸ்ஏ ரைட்டிங், நம்ம சாட் ஜிபிடி இதெல்லாம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸே எழுதணும்னா தானாக என்ன ஆகும், நிறைய இடத்துல வேர்டு இருக்கும், அந்த வேர்டெல்லாம் கம்பைன் பண்ணி அந்த பர்டிகுலர் டொமைனுக்கு ஈக்குவலாக இருந்த வேர்ட்ஸ்லாம் எடுத்து ஒரு பேராகிராஃபாக கொடுக்குது. இது ஒரு கான்செப்ட். இஸ் மேபி 5% அது சாட் ஜிபிடி. ஆமாம், மீதி 95% வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் எடுத்துட்டோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி சர்ஜரிஸ் பண்ணுறாங்க.
நீ சர்ஜரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு 10 பேர் செய்கிற வேலையை வந்து ஒரு 2-3 பேரை வச்சுட்டு அசம்பிளிங் ஆஃப் பார்ட்ஸ்க்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் முக்கியமானதுன்னா டொமைன் நாலேஜ். ஒரு பர்டிகுலர் டொமைன், வெதர் இட் இஸ் காமர்ஸ் டொமைன் ஆர் சயின்ஸ் டொமைன் ஆர் மெக்கானிக்கல், அந்த டொமைனில் நாலேஜ் இருந்தால் தான் அந்த நாலேஜை வந்து ஆர்டிஃபிஷியல் ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். அப்போ ஏதாவது ஒரு டொமைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஐ பண்றது ரொம்ப அட்வைசபிள். ஏஐன்னு போய் விழாம ஏதாவது ஒரு டொமைன்ல ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த டொமைன்ல எப்படி ஆர்டிஃபிஷியலா we can use that intelligence, அவர் ரியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஒரு மெத்தட சேம் ஹேப்பன் நெக்ஸ்ட் டைம்னா we don't want to take decision, the machine will take a decision, like machine learning, deep learning, இதெல்லாமே அதுல வரும். ஓகே ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ நிறைய பேரண்ட்ஸோட திங்கிங் என்னன்னா, நாங்கள் வந்து பெரிய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக நாங்கள் எய்ம் பண்ணியிருந்தோம், நிறைய மார்க் எய்ம் பண்ணியிருந்தோம், பட் கிடைக்கல, அதனால ப்ரொஃபஷனல் டிகிரி எங்களால் போக முடியல, நாங்கள் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் வராங்க. அப்படி இருக்கக்கூடாது, இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது? இல்லை, இப்போ கட் ஆஃப் வச்சு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங்கே போகல, ஏன்னா ஒரு காலம் இருக்காங்க. திருச்சியில இருந்து காயத்ரி, நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க சார், நான் வந்து பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். வெரி குட். ஆனா எனக்கு வந்து இப்போ ஏஐ ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கிறதுன்னு ஒரு ஐடியா இல்ல. அதாவது பயாலஜி ரிலேட்டட்னா நீங்க வந்து பெட்டர் யூ கேன் டேக் பயோடெக்னாலஜி. ஏன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ இருக்கு, அது படிக்கலாம். இப்போ பயாலஜி மேக்ஸ் படிச்சிருக்கிறதுனால எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டா வந்ததுன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும்ல. கம்ப்யூட்டர் என்னைக்குமே நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ் தெரியுது, தமிழ் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம், தமிழை வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் படிக்கிறோம். என்ன, நம்மளுடைய தாய்மொழியிலேருந்து தான் மற்ற லாங்குவேஜ் படிக்கிறோம். அதே மாதிரி தான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸும் அது மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருந்து படிக்கலான்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்கிறது பயப்படவே வேண்டாம். என்னைக்கு உங்கள் கையில் ஒரு மொபைல் வருதோ, மொபைல் வரும்போதே உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் வந்தது. அதில் ஷார்ட்கட் இருக்குது, ஆப் டவுன்லோட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பயாலஜிலேருந்து கம்ப்யூட்டரில் மாறினது வந்து கஷ்டமான விஷயம் இல்லை. ஏன்னா நான் 1986 நான் முடித்தது வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான். முடிச்சுட்டு 86 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே தெரியாது, அப்போ பேசிக் போட்டுறான்னு தான் இருந்தது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் +2 வரைக்கும் இருக்கிறது எப்படின்னா உங்களுடைய மெமரி டெஸ்ட் தான். +2க்கு அப்புறம் வர விஷயங்கள் தான் வந்து உங்களுடைய ரியல் நாலேஜ் க்ரோத். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட லைனில் எந்த லைனில் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோப்பா, அந்த லைனை வந்து இந்த கரெக்டான டைம் சூஸ் பண்ணி அந்த லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஆக்சுவலாக ஹையர் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் 12th என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப முக்கியம். அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு டிப், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி மாதிரி தான் அப்படின்றது சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் ப்ரொஃபஷனல் டிகிரி தான் ஏன் சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கிற ஆல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எல்லாமே ப்ரொஃபஷனல் தான். பிசிஏ ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம், இப்போ பிபிஏ ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம், அப்புறம் இப்போ காமர்ஸ்லேயே எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம்ஸ் வந்துடுச்சு. லைக் பிகாம் ஹானர்ஸ், பிகாம் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐசிசி அதோடையும் இதெல்லாம் நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இவங்களோடலாம் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல் தான். இன்றைக்கி ப்ரொஃபஷனல்னா இன்ஜினியரிங்ன்றதெல்லாம் மித்து தான். ஸோ வி கேன் டூ லாட் ஆஃப் திங் ப்ரொஃபஷனலி இன் தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆல்சோ. ஆக்சுவலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏஐ தொடங்கி அதை தாண்டி ப்ரொஃபஷனலாக அண்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். ஏட்டு கல்வி முதல் ஏஐ வரை நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து கல்வி சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகளில் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமுதம் செய்திகளோடு.